வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு சனிக்கிழமை மார்ச் மாதம் 21ஆம் தேதி. ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு ஆரம்பிக்கிறேன். ட்ரம்ப் அறிவிப்பு கொடுத்துருக்கார். ஈரானோடு எந்தவித சமாதான பேச்சுவார்த்தைகள் நான் நடத்தப் போவது கிடையாது, முழுக்க அவர்கள் சரண்டர் ஆவது ஒன்றே அவர்களுக்கான ஒரே தீர்வு, மற்றபடி எந்தவித சமாதான பேச்சுவார்த்தை அவர்களுடன் நடத்தப் போவதில்லை. வருகின்ற மாதங்களில் நிச்சயமாக அவர்களை தோற்கடித்து முழு வெற்றியையும் பெற்று விடுவோம். அவர்களுக்கான ஒரே தீர்வு சரண்டர் ஆவது மட்டுமே சொல்லியிருக்காரு. மிக மகிழ்ச்சியான செய்தி இது. ட்ரம்ப் மட்டும்தான் ஒரு சந்தேகத்துக்குரிய நபராக இருப்பார், திடீர்னு சண்டை நிறுத்த அறிவிப்பார். ஆனால் அவரே சண்டையை தொடர்வோம், இறுதி வெற்றியை பெறுவோம்னு சொல்லியிருக்காரு. மிக மகிழ்ச்சியான செய்தி இது. இன்னைக்கு காலையில் கூட என்னுடைய நண்பர்கள் கூப்பிட்டுருந்தாங்க. எங்கேயோ பார்ட்டி, அவங்கெல்லாம் நான் பார்ட்டியில் இப்போ கலந்துக்கல. இந்த ஒரு மாதமாக பதிவுகள் அதிகமாக தரனால எல்லா பார்ட்டியிலிருந்து கூப்பிட்டாங்க. என்னுடைய நண்பர்கள் அதிகமாக பாஜக அதிமுக இருப்பாங்க. ஒருத்தன் மட்டும் திமுகவில் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கான். அவன் தான் கூப்பிட்டு பிரச்சனை பண்ணான் என்கிட்ட. நீ மட்டும்தான் சொல்கிற இஸ்ரேல் வெற்றி பெறும் சொல்லி. நான் பார்க்குற செய்தி எல்லாமே ஈரான் வெற்றி பெறுவது போல செய்தியை பார்க்குறேன் அப்படின்னா, நான் தான் சொன்னேன், நீ திமுகவில் இருக்க, முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் நிரம்பி வழிகின்ற கட்சி அது. அவர்கள் போடுகின்ற பொய் வீடியோ பார்த்துட்டு நீ பேசிக்கிட்டு இருக்கேன்ட்ட. நான் இஸ்ரேல் களத்தில் இருந்தேன், உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு சொன்னேன். ஒரு போட்டி வச்சுக்கலாம் ரெண்டு பேர்த்துக்கும், உனக்கு எனக்கும். வருகின்ற ஏப்ரல் மாதத்தில், ஏப்ரல் மாதம் ஒரு 5ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ள ஈரான் முழுக்க அயத்துல்லா கும்பல் சரண்டர் ஆகி அந்த மக்கள் ஆட்சியை பிடிப்பாங்க, மக்கள் ஆட்சி நிறைவேறும். அப்படி வந்துருச்சுன்னா நீ நம்ம கேங் எல்லாத்துக்குமே முழுக்க பார்ட்டி தரணும்னு சொல்லி பேசின. அவனை ஏற்றுக்கிட்டான். நிச்சயமாக ஏப்ரல் 5ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ள நம்ம முழு வெற்றியை நம்ம பெறுவோம். அந்த சந்தோஷமான செய்தியை புகைப்படங்களோட, வீடியோக்களோட, ஆதாரங்களோட பதிவு செய்துவிட்டு நிச்சயமாக நாங்கள் போயிடுவேன். ஒரு 2-3 நாள் நிச்சயமாக எனக்கு ஒரு நண்பர்களோடு ஒரு கொண்டாட்டம் நிச்சயமாக தேவைப்படும். இந்த நாம் பெறுகின்ற வெற்றியை என் நண்பர்களோடு மிகப்பெரிய வெற்றி தினமாக நான் நிச்சயமாக கொண்டாடுவேன். பதிவு செய்துவிட்டு போவேன். உண்மையாகவே அவ்வப்போது இப்படி தொடர்ச்சியாக பதிவுகள் கொடுத்துக்கிட்டு பிஸ்னஸ்லாம் பண்ணும்போது கூட இந்த நண்பர்களோடு இணைந்து ஒரு நாள் 2 நாள் நேரத்தை செலவழிப்பது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். எப்போவுமே 6 மாதத்துக்கு முன்னால் போய் கலந்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் இன்னும் போகல. அவனுக்கு அடிக்கடி கலந்துக்குவானுங்க. ஒரு 15 பேர் கலந்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட 60 ஃபுல் மேலே வச்சுருந்தானுங்க. நான் போகும்போது நான் கூட சத்தம் போட்டேன், ஏன்னா இவ்வளோ ஃபுல்லு, கால் வைக்க இடம் இல்லை, கால் வைக்கிற இடம் பூரா பாட்டில். 60 ஃபுல்லுக்கு மேலே ஏகப்பட்ட பியர் கேஸ் கணக்கில் இருந்துச்சு. 2 நாள் இருந்தோம், ஒரு பாட்டில் மிச்சம் இல்லை, எல்லாத்தையுமே காலி பண்ணோம். சாப்பாடு நாங்களே செஞ்சுக்கிட்டு விருப்பமானதை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். அதை போல ஒரு மாற்று நாட்கள் தேவைப்படும். எப்பொழுது இந்த சண்டை முடியும், எப்பொழுது முழு வெற்றியை நாம் பெறுவோம்? உங்கள் அனைவருக்கும் இடையே இருக்க ஒரு கேள்வி இது. இன்னைக்கு ஈரான் இன்டர்நேஷனல் வலைதளம், அது லண்டன்லேருந்து செயல்படுறாங்க. ஈரான் மக்களுக்கான அதிகாரப்பூர்வ வலைதளம் ஈரான் இன்டர்நேஷனல் தான். பாருங்க, சரியான செய்திகளை பதிவு பண்ணுவாங்க. அதில் அந்த நிருபர் பேட்டி கேட்டார். இஸ்ரேலுடைய பிரிகேடியர் ஜெனரல் அமீர் அவிவி அவர்களிடம் இந்த பேட்டியை கேட்டாங்க. ஈரான் இன்டர்நேஷனல் பத்திரிகை தரப்பு. அவங்க நம்ம மனதில் இருக்கும் கேள்வியை கேட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, என்று திருப்பு முனை ஏற்படும், இந்த மக்கள், ஈரான் மக்கள் எப்பொழுது அந்த தேசத்தை கைப்பற்றுவார்கள் அயத்துல்லா கும்பல்ட்டு கேட்டாங்க. எப்போவுமே இஸ்ரேலியர்கள் பேட்டி நிச்சயமாக பாருங்க, தேவையில்லா ஒரு பில்டப் அப்படிலாம் பேசவே மாட்டாங்க. நடப்பதை மிக யதார்த்தமாக பேசுவாங்க. அவர் என்ன பதிவு பண்ணார் அப்படின்னா, இதுவரைக்கு இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து 20,000க்கு மேற்பட்ட இலக்குகளை ஈரானுக்குள் அளித்திருக்கிறோம். ஒரு இலக்கை அளிக்க ஒரு குண்டிலிருந்து 4 குண்டு வரை செலவு செய்திருக்கோம். செலவு செய்து 20,000 இலக்குகளை அளித்திருக்கோம். இன்னைக்கு ஈரானுக்கு விமானப்படை, கப்பற்படை, ட்ரோன்கள், மிசைல்கள், வான் பாதுகாப்பு என்று எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம்.
இப்போ வந்து நாங்கள் தொடர்ச்சியாக அந்த தரைப்படை வீரர்களை அழித்து கொண்டிருக்கிறோம். பாஜிஸ் மற்றும் ஐஆர்ஜிசி அந்த பயங்கரவாதிகளை அழித்து கொண்டிருக்கோம். தேடி தேடி அழிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் இவர்களை அழித்து விட்டு நாங்கள் அந்த ஈரான் மக்களுக்கு அழைப்பு கொடுப்போம். இப்போ வந்து நாங்கள் தான் சொல்லியிருக்கோம், வீட்டுக்குள்ள இருக்க சொல்லி இன்னும் கணிசமாக அழித்து விட்டு அழைப்பு கொடுப்போம். அந்த மக்கள் தெருவில் வந்து போராடுவார்கள். அந்த மக்களை வந்து எதிர்ப்பதற்கு இந்த பாஜிஸ் ஐஆர்ஜிசி காட்டு மிராண்டிகள் வந்தார்கள் என்றால் நிச்சயமாக எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். நாங்கள் அந்த மக்களின் தலைக்கு மேலே ட்ரோன்களில், ஹெலிகாப்டர்களில், போர் விமானங்களில் காத்து நிற்போம். அந்த மக்களுக்கு உறுதுணையாக அந்த மக்களை அழிக்க வரும் இந்த ஐஆர்ஜிசி பாஜிஸை வானிலிருந்து அழிப்போம். அந்த மக்கள் நிச்சயமாக ஆட்சியை கைப்பற்றுவார்கள் சொன்னார். அந்த பேட்டி கேட்ட பெண்மணி வாவ் என்று உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாங்க. அந்த அளவுக்கு மிக தெளிவாக நடப்பதை அவர் சொன்னார். அவர் சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே படமாக என்னுடைய மனசில் ஓடிச்சு. அது என்னைக்கு நடக்கும் அப்படின்னு அந்த அந்த பெண்மணி கேட்டாங்க. மேட்டர் ஆஃப் த வீக் அப்படின்னாரு. அது ஒரு மாதம்னு சொல்ல, நாள்னு சொல்ல, சில வாரங்களில் அந்த அழைப்பை நாங்கள் கொடுப்போம்னு சொன்னார். நிச்சயமாக ஏப்ரல் ஒரு 5ஆம் தேதி 10ஆம் தேதி அந்த சமயத்தில் அந்த நாடு அயத்துல்லா கும்பலிடமிருந்து கைப்பற்றப்பட்டு அந்த மக்களின் ஆட்சி நிச்சயமாக மலரும். அந்த பேட்டியை நிச்சயமாக நீங்களும் பாருங்கள். இவ்வளவு பெரிய வெற்றி இவ்வளவு குறுகிய காலத்தில், அதாவது ஒரு மாதம் 1.5 மாதத்தில் இவ்வளவு பெரிய வெற்றி, 47 வருட அயத்துல்லா ஆட்சி கவிழ்க்க எப்படி முடிகிறது என்றால் முதன்முறையாக இந்த சண்டையில் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து சண்டை போடுறாங்க. அதுதான் மிக முக்கியமான முதல் காரணம், அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து சண்டை போடுவது. இதுக்கு முன்னால் வந்து நீங்கள் வந்து குவைத்தில் வந்து சண்டை போட்டாங்க, குவைத்தை விடுவிப்பதற்கு. அதுக்கப்புறம் ஈராக்கை அழித்தார்கள், சதாம் ஹுசைன் ஆட்சியை கவிழ்த்தார்கள். அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானில் போய் சண்டை போட்டாங்க அமெரிக்காலாம். அப்போ அமெரிக்காவுக்கு துணையாக நேட்டோ நாடுகள் வந்தாங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகள் சேர்ந்து சண்டை போட்டாங்க. மிக நீண்ட காலங்கள் அந்த சண்டை நீடித்தது. பேரழிவு 2 பக்கமே ஏற்பட்டது. அமெரிக்கா தரப்புலையுமே ஆயிரக்கணக்கான அவர்கள் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. நீண்ட காலம் கழித்து தான் அவர்கள் நினைத்ததை எட்டமிடுச்சு. ஆனால் முதன்முறையாக இந்த சண்டையில் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து சண்டை போடுறாங்க. முழுக்க முழுக்க மொசாத்தின் மூளை வலிமை முதல்ல இங்கே இருக்குது. இரண்டாவது அமெரிக்க ஆயுத வலிமை, இஸ்ரேல் ஆயுத வலிமை இங்கே புலப்படுது. அதனால தான் பழைய சண்டைகளை போடலாமல் இந்த சண்டையில் மிக விரைவாக நமது தரப்பில், அமெரிக்கா இஸ்ரேல் தரப்பில் குறைந்த பலி எண்ணிக்கையில் இந்த மகத்தான வெற்றியை நாம் பதிவு பண்ணுறோம். இந்த சண்டை இதை நடந்துட்டு இருக்க அதே சமயத்தில் இஸ்ரேல் லெபனானை கைப்பற்ற கணிசமாக அழிக்க தயாராகி கொண்டிருக்காங்க. நான் நிச்சயமாக ஒரு லெபனானுக்காக ஒரு பதிவு பதினொன்று நினைக்கிறேன். தினம் இந்த ஈரான் சண்டை பேசுறதுனால நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இஸ்ரேல் தரப்பில் கொல்லானி பிரிகேட், ஒரு உக்கிரமாக சண்டை போடக்கூடியவர்கள், கசப்பான விளைவை எதிரி தரப்பு கொடுக்கக்கூடியவர்கள். கொல்லானி பிரிகேட் இந்த லெபனான் எல்லை அருகே குவிக்கப்பட்டு வருகிறார்கள். இன்றைக்குமே லெபனானில் தாக்குதல் நடக்குது. லிமிட்டட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஒரு சிறிய அளவு தாக்குதல் இன்னைக்கு நடத்திட்டு தான் இருக்காங்க இஸ்ரேல். மிக பெரிய அளவு போர் இந்த ஈரானுடைய முடிவை பார்த்துவிட்டு வெற்றியை பெற்றுவிட்டு அங்கே ஆரம்பிப்பாங்க. இந்த கொலானி பிரிகேட் அவங்க தெய்வத்திட்ட பிரார்த்தனை செய்து கொண்டு தயாராக நிற்கும் ஒரு வீடியோவுக்கு போடுறேன். இந்த ஹிஸ்புல்லாஹ்க்கு ஒரு மிகப்பெரிய கசப்பான வேதனையான முடிவை இந்த கொலானி பிரிகேட் நிச்சயமாக கொடுப்பாங்க. ஏன்னா அவர்கள் சண்டை முறை, இஸ்ரேல் சண்டை முறையும் தெரியும். இந்த கொலானி பிரிகேட் ஒரு உக்கிரமான சண்டைக்காரர்கள், அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒரு நேரம் இருக்கும்போது நிச்சயமாக பேசலாம். இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஈரான் தலைவர்களை, தளபதிகளை குறிவைத்து
கொண்டிருக்காங்க. அந்த ரெஜிம், அந்த கும்பல் வலுவிழந்து போய்கொண்டே இருக்கு. நேற்று மட்டும் இந்த பாஜிஸ், இந்த துணை இராணுவ படையின் ஹெட் ஆஃப் த இன்டெலிஜென்ட், உளவு பிரிவின் தலைவன், பாஜிஸுடைய படை உளவு பிரிவு தலைவன் இஸ்மாயில் அஹ்மதி கொல்லப்பட்டிருக்கான் வான்வெளி தாக்குதலில். அதே போல் ஐஆர்ஜிசியுடைய தலைமை பேச்சாளன் அலி முகமது நைனி கொல்லப்பட்டிருக்கான். இவன் தான் வந்து ரொம்ப வாய்ஸ் அவுடால் பேசுகிறவன். ட்ரம்ப்பை கொன்றுவேன், இஸ்ரேலை அழிச்சிருவேன், ஏவுகணை அனுப்புன்னு பேசுனது எல்லாமே இவன் தான். அவனை கொண்டிருக்காங்க. அது போக ஐஆர்ஜிசியுடைய ஏரோஸ்பேஸ் ஃபோர்ஸ் அது தனியாக இருக்கானுங்க. அதோடைய தலைமை கமாண்டர் மெஹதி குரானி கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த 3 பேர் நேற்று கொல்லப்பட்டிருக்காங்க. இது அதிகாரப்பூர்வ ஈரான் செய்தி. இவங்கெல்லாம் மிகப்பெரிய தளபதிகள். இவர்களுக்கு அடுத்து இவர்களை கொல்லும் போதே இவருடைய துணை தலைவர்கள் பிற வீரர்களை கொன்று கொண்டே இருக்காங்க. அந்த ரெஜிம் நாளுக்கு நாள் வலுவிழந்து பின்னால் போயிட்டு இருக்கு. ஒரு கசப்பான முடிவு அவர்களுக்கு வேண்டாம் என்றால் மண்டியிட்டு சரணடைவதை தவிர அந்த ஈரான் அழிக்கும் இராணுவத்துக்கு வேற வழியே இல்லை. அந்த சரண் அடைவது மட்டுமே அவர்கள் பிழைத்து இருப்பதற்கான வாய்ப்பு. இல்லைன்னா கொடூரமான கசப்பான முடிவை கொடுத்துருவாங்க. விரைவில் ஈரானுடன் தரை சண்டைக்கு அமெரிக்கா ஆயத்தமாகி கொண்டிருக்குது. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள், நல்ல எண்ணங்கள் அதற்கு தேவை வெற்றி பெறுவதற்கு. ஏற்கனவே வந்து ஈரான் அடிப்பதற்கு முன்பாக அமெரிக்கா கப்பற்படையை தயார் பண்ணாங்க. கப்பல்கள், எண்ணற்ற பிரம்மாண்டமான போர்க்கப்பல்களை அங்கே அனுப்பிட்டு சண்டை ஆரம்பித்தாங்க. இப்போ தரை வழி சண்டைக்காக தயாராகிட்டு இருக்காங்க. 4 புதிய போர்க்கப்பல்கள் அந்த பகுதிக்கு விரைஞ்சிருக்கு. இதுவரைக்கு 4700 மரைன் ஃபோர்ஸஸ், அதாவது கப்பற்படை போர் வீரர்கள் 4700 பேர் அங்கே போயிருக்காங்க. அதுபோக 50,000 இராணுவ வீரர்கள், அமெரிக்க இராணுவ வீரர்கள் ஈரானை சுற்றி இருக்காங்க. புதிதான 2 ஆயுதம் வந்து இந்த தரைச்சண்டை விரைவில் ஆரம்பிக்க போதுன்னு காட்டுது. ஒன்று வந்து A-10 வார்தாக், இது ஒரு போர் விமானம். இன்னொன்று அப்பாச்சி கன்ஷிப் ஹெலிகாப்டர். இந்த 2யுமே எண்ணற்றதை அந்த பகுதிக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது கொண்டு வரக்கும் தரை சண்டைக்கும் என்ன சம்பந்தம்னா, இந்த போர் விமானமும் இந்த ஹெலிகாப்டரும் தரைக்கு அருகில் பக்கத்தில் வந்து சண்டை போடக்கூடிய, அழிக்கக்கூடிய போர் விமானம் மற்றும் போர் ஹெலிகாப்டர். அதாவது அமெரிக்க இராணுவ துருப்புக்களுக்கு ஆதரவாக அவங்க தலைக்கு மேலேயே பறந்து வருவாங்க. எதிரி இராணுவ வீரர்களை, எதிரி டாங்குகளை மற்றும் அவருடைய கவச வாகனங்களை நொறுக்கிடுவாங்க. இந்த 2 A-10 வார்தாகும் அப்பாச்சி கன்ஷிப்பும் இதற்கு மிக புகழ் பெற்றது. இது அவங்க பக்கத்தில் அதிகமாக கொண்டு வர இப்போ அந்த பகுதி, அரபிய பகுதி நடுங்குறாங்க. அல் ஜசீரா, அல் அரேபியா, இதுதான் செய்தி. நிச்சயமாக தரைவழி சண்டை விரைவில் ஆரம்பிக்க போகிறது என்று. இந்த போர் விமானமும் போர் ஹெலிகாப்டரும் ஒரு வேகம் குறைவாக பறக்கும், மிக கனமானது. தரையிலிருந்து எதிரிடமிருந்து ஒரு ராக்கெட்டோ அல்லது ஏவுகணைகளோ அல்லது ஒரு பிரம்மாண்ட இயந்திர துப்பாக்கியின் குண்டுகளோ தாக்கினாலும் அவ்வளவு எளிதில் அந்த விமானத்துக்கும் ஹெலிகாப்டருக்கும் ஒன்றுமே ஆகாது. மிகப்பெரிய ஆயுத குவியலை தன்னோடு எடுத்து செல்லும். அப்பாச்சி கன்ஷிப் பேரே, அதாவது ஆயுத கப்பல் என்ற பொருள்படும் இந்த அப்பாச்சி கன்ஷிப் ஹெலிகாப்டர். இந்த A-10 வார்தாக் போர் விமானத்தில் சிறப்பு அம்சம் என்ன, அதில் பொருத்தப்பட்டிருக்கிற GAU-8 அவெஞ்சர் கேனான் அப்படிம்பாங்க. கேனான்னா பீரங்கின் பொருள்படும். இந்த போர் விமானங்களில் பிரம்மாண்டமான துப்பாக்கிகளை பொருத்திருப்பாங்க. அதே கேனான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நொடிக்கு 70 குண்டுகளை சரமாரியாக சுடக்கூடியது. ஒரு நொடிக்கு, ஒரு நிமிஷத்துக்கு 4200 குண்டுகளை சரமாரியாக சுடக்கூடியது. இதில் பொருத்தப்பட்டிருக்கும் குண்டு வந்து 30 mm விட்ட முடியுது. நல்ல பெரிய குண்டு. ஒரே ஒரு குண்டு வந்து 710 கிராம் எடை இருக்கும். ஒரு குண்டு
அதாவது 3/4 கிலோ இருக்கும் ஒரு குண்டு மட்டும். இந்த போர் விமானத்தில் இந்த குண்டுகளை எண்ணற்ற குண்டை எடுத்து செல்வாங்க. ஒரு தடவை ஒரு பட்டையில் மாட்டும்போது 1600 குண்டுகள் மாட்டியிருப்பாங்க. சரமரியாகவும் சுடலாம், தனித்தனியாகவும் சுடலாம். இந்த குண்டுகள் மூலமாக வேகமாக தாக்கும்போது டாங்குகளையே அழிக்கக்கூடியது இந்த குண்டுகள். இந்த குண்டுகள் வந்து ஒரு முறை தீர்ந்துருச்சுன்னா திரும்ப மாற்றக்கு த டிராகன் அப்படின்னு சொல்லி இந்த குண்டுகளை புதிதாக மாற்றக்கூடியது அந்த இயந்திரத்தையும் வச்சிருப்பாங்க. இந்த போர் விமானம் இதற்கு மிக புகழ் பெற்றது. தரை சண்டை போடும்போது அமெரிக்க துருப்புக்கு ஆதரவாக தரைக்கு மேலே கொஞ்சம் மேலே பறந்து வரும். இந்த ஈரானுடைய டாங்குகள், ஈரானுடைய பீரங்கிகள், ஈரானுடைய கவச வாகனங்கள் எதுவுமே இந்த A-10 வார்தாக் முன்னால் நிற்கவே முடியாது. உலக புகழ் பெற்ற துப்பாக்கி. இன்னைக்கு நிலைமைக்கு போர் விமானத்தில் மாட்டப்பட்டு இருக்கிற துப்பாக்கியிலேயே மிகப்பெரிய பின் விளைவை கொடுக்கக்கூடிய துப்பாக்கி இதில் உள்ள GAU-8 அவெஞ்சர் கேனான். ஈராக் உடனான அமெரிக்கா சண்டையில் இந்த A-10 வார்தாக் மிகப்பெரிய பங்கெடுத்தது. ஈராக்குடைய 900 டாங்குகள், 2000 கவச வாகனங்கள், இராணுவ பயன்பாட்டிற்கான வாகனங்கள், 1200 பீரங்குகளை அளித்தது இந்த போர் விமானம். இதை வந்து இன்னைக்கு அதிகமாக அங்கே கொண்டு சென்றுட்டு இருக்காங்க. அதே போல தான் அப்பாச்சி கன்ஷிப் ஹெலிகாப்டர், ஒரு ஆயுத கப்பல் என்று சொல்லலாம். இதுலேயுமே அதே இந்த போர் விமானத்தில் இருக்கக்கூடிய 30 mm M230 ஆட்டோமேட்டிக் செயின் கன் அப்படிம்பாங்க. அந்த இயந்திர துப்பாக்கி பொருத்தப்பட்டிருக்கும். அந்த தோட்டாவுடைய அளவே தான் இதுவும் 30 mm. செயினில் 1200 ரவுண்ட் இருக்கும். 1200 தோட்டாக்கள், அந்த பிரம்மாண்ட தோட்டாக்கள் இதில் பொருத்தப்பட்டிருக்கும். எண்ணற்ற செயினை தீர மாட்டிக்கிட்டே இருக்கும். இயந்திரம் மூலம் மாட்டுவாங்க. அதுபோக 70 ராக்கெட்டுகள் இதில் வரும். இந்த அப்பாச்சி கன்ஷிப் வரும்போது ராக்கெட்டுகள் 70 mm அகலம் விட்ட முடியுது. பிரம்மாண்டமான ராக்கெட் 70 எடுத்து சென்று மிகப்பெரிய அழிவை தருவாங்க. இதில் இருக்க தோட்டாவே டாங்குகளை காலி செய்யும் போது இந்த ராக்கெட் எவ்வளோ பெரிய அழிவை கொடுக்குன்னு பாருங்க. அது போக ஹெல் ஃபயர் மிசைல் அப்படிம்பாங்க. ஹெல் ஃபயர் ஏவுகணை, ஸ்பைக்கர் ஏவுகணையை தன்னோடு எடுத்து வரக்கூடியது இந்த அப்பாச்சி கன்ஷிப். இதனால தான் இதுக்கு வந்து ஆயுத கப்பல் என்று பேர் வச்சிருக்காங்க. அதுபோக எண்ணற்ற ஆயுதங்களை கொண்டு வரக்கூடியது. நிச்சயமாக இந்த 2 அப்பாச்சி கன்ஷிப்பும் A-10 வார்தாகும் அதிகமான எண்ணிக்கையில் அங்கே கொண்டு போகிறது இப்பொழுதே ஈரானிய இராணுவ வீரர்களிடையே மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்தியிருக்கு. அரபு உலகத்தில், பத்திரிகை உலகத்தில் மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்தியிருக்கு. இதுதான் சொன்னேன், மொசாத்துடைய மூளை வலிமை, அதோட வழிகாட்டுதல் படி இந்த சண்டை நடக்குது. மிகச்சரியாக ஆரம்பித்து மிகச்சரியாக கொண்டு போகிறாங்க. முதல்ல வந்து அந்த வான் எதிர்ப்பு சாதனங்கள், அவர்களுடைய போர் விமானங்கள், கப்பற்படை, பிற எல்லா இராணுவ தளங்களை 20,000 இலக்குகள், ஒரு இலக்குக்கு வந்து 1லிருந்து 4 குண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 குண்டுகளை போட்டிருக்காங்க. அடுத்து மிகச்சரியாக தரைவழி சண்டைக்கு ஆயத்தமாகி சென்றுட்டு இருக்காங்க. முடிவு ரொம்ப கொடூரமாக, கோரமாக இருக்கும். இதெல்லாம் மிகச்சரியான ஆயத்தங்கள். அந்த அமெரிக்கா கப்பற்படை ஆயத்தமாகும் போது நான் சொன்னேன், கப்பற்படை சுற்றி வளைக்கிறாங்க, ஈரான் தாக்கப்படும் சொன்னேன், மிகச்சரியாக தாக்குனாங்க. இந்த ஆயுதங்களை பார்க்கும்போது தரைவழி சண்டை விரைவில் ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்ல முடியும் நம்மளால். நிச்சயமாக ஈரான் பேரழிவிலிருந்து அந்த இராணுவம் தப்பிக்கணும்னா சரண்டர் ஒன்று தான் மிக சிறந்த வழி. மற்றபடி வந்து எதிரியுடைய ஃபயர் பவர் தெரிஞ்சுக்காம மோதுவது மிகப்பெரிய தப்பு. இவனுக்கு நினச்சிக்கிறானுங்க அவனை பைத்தியக்காரன மாதிரி, நம்ம அவர்களைப் போலவே துப்பாக்கி தூக்கிட்டு வருவாங்க, நம்ம சுற்றுலாம் ஒளிஞ்சுன்னு. அப்படிலாம் வரவே மாட்டாங்க. இதை போல பிரம்மாண்ட போர் விமானங்கள், ஹெலிகாப்டர் வரும். எதிர்த்து ஒருவனாலும் ஈரானில் நிற்க முடியாது. கொடூரமான முடிவை சந்திக்க நேரிடும் அவர்கள். இப்போ ஈரானில் வந்து அந்த 3 பேரை தூக்கிலிட்டது. குறிப்பாக அது 19 வயது ரெஸ்லிங், ஈரானுக்காக விளையாட்டில் பதக்கத்தை வாங்கி வந்தவனை உட்பட தூக்கிலிட்டது. மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு ஈரானில். உலகமே இப்போ ஈரானை பார்க்குது. அந்த சமயத்தில்
ஜனவரி மாதம் தான் கைது பண்ணாங்க அந்த பசங்களை. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஒரு 2 மாத விசாரணையில் நடுவீதியில் தூக்கில் தொங்க விட்டது மிகப்பெரிய கொந்தளிப்பை அந்த மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு. மக்கள் புரட்சிக்கு இந்த தூக்கிலிட்டது ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைகிறது. அந்த பசங்களை விசாரணை செஞ்ச காட்சி இருக்கு, பதிவு பண்றேன் பாருங்க. محاربه از طریق کشیدن سلاح سرد در تجمعات غیرقانونی و اغتشاشات منتهی به قتل و شهادت متاسفانه در شهر قم در ساعات ابتدایی شب مورخ 18 سوار یگان ویژه جهت متفرق نمودن اغتشاشگران و کنترل اجتماعات وارد عمل شده. தொடர்ச்சியாக எண்ணற்ற இலக்குகள் ஈரான்ல தொடர்ச்சியாக அளிக்கப்படுது. அமெரிக்காவுடைய ஃபயர் பவர் அங்க மிக உக்கிரமாக காட்டப்படுது. ஈரான் ட்ரோன் தயாரிப்பு நிலையங்கள், மிசைல் தயாரிப்பு நிலையங்கள் தரைமட்டமாக சாம்பலாக மாறிக்கொண்டிருக்கு பாருங்க. கிழமை ஈரானிலிருந்து வந்த ஏவுகணை இஸ்ரேலில் யூதர்களோ அல்லது வேற எந்த நபர்களோ யாருமே கொல்லப்படவில்லை. 4 ஏவுகணை மட்டுமே வந்திருக்கு. வரிசையாக அவர்கள் ஏவுகணை வரது குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. வருகின்ற நாட்களில் ஈரான் ஏவுகணை 0 என்ற நிலைமைக்கு செல்லும். நிச்சயமாக வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் வெற்றி செய்தியை, நமது தரப்பு வெற்றி பெற்றார் என்ற செய்தியை, அதாவது தேசம் பிடிக்கப்பட்டு அயத்துல்லா கும்பல் அவனுடைய இராணுவ மதவெறி காட்டுமிராண்டிகள் அடித்து விரட்டப்பட்டு கொல்லப்பட்டு கிடப்பார்கள். அந்த மக்கள் அந்த தேசத்தை பிடித்து அவர்களுக்கு பிடித்த புதிய ஆட்சியை ஆரம்பிப்பார்கள். ஈரானுக்கு வருகின்ற புதிய வருடம் நல்ல வருடமாக நிச்சயமாக இருக்கும். அந்த வெற்றி செய்தி நிச்சயமாக அறிவிப்பேன், தொடர்ச்சியாக பதிவு பண்ணுவேன். அது வரைக்கும் எனக்கு எந்த ஓய்வுமே இல்லை. அந்த வெற்றி செய்தியை உங்கள்கிட்ட பதிவு பண்ணிவிட்டு நண்பர்களோடு பந்தயம் கட்டினது போல் போய் பார்ட்டியில் கலந்துக்குவேன். நான் தோற்பதற்கான வாய்ப்பே இல்லை. என் நண்பன் மிகப்பெரிய கோடீஸ்வரன், நிச்சயமாக அவன் தான் தோப்பான். எல்லோருக்குமே பார்ட்டி வைப்பான். எனக்கு நிச்சயமாக ஒரு மன மகிழ்வு. அந்த வெற்றி செய்தியோட மகிழ்ச்சியாக கலந்து கொள்வேன். நன்றிகள்.